வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா அலச போறோம். டாக்டர் வெய்ன் டயர் எழுதின அன்ஸ்டாப்பபிள் மீ. இது குழந்தைங்களுக்கான புத்தகம் தான், ஆனா இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பெரியவங்களான நமக்கும் ரொம்பவே தேவைப்படுது. ஆமா, நிச்சயமா. இது அவரு பெரியவங்களுக்காக எழுதின வாட் டு யூ ரியலி வாண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன் புத்தகத்தோட ஒரு சுருக்கம் மாதிரி. ஆனா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா ஒரு 10 பாடங்களா கொடுத்திருக்காரு. கரெக்ட். அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த 10 பாடங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான உளவியல் உண்மைகளை தேடுறது தான். குழந்தைகளுக்கான கதை வழியா நமக்கான பாடங்களை எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் பாடத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல் பகுதியே நம்மளோட உள் வலிமை, நம்ம சுய மதிப்பு இத பத்தி தான் பேசுது. முதல் பாடமே யோர் கிரேட் நோ மேட்டர் வாட். நீங்க எப்படி இருந்தாலும் சிறந்தவர். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இதை நம்புறது கஷ்டம் இல்லையா? ஆமா, நம்ம மதிப்பு நம்ம ஜெயிக்கிறதுல தான் இருக்குன்னு சமூகம் சொல்லி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை இதை எப்படி புரிஞ்சுக்கும்? அதுக்கு தான் புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஒரு குழந்தை ஸ்கூல் நாடகத்துல நடிக்குது. ஓகே. மேடை ஏறினதும் டக்குன்னு தான் வசனத்தை மறந்துடுது. சுத்தி இருக்கிற மத்த குழந்தைங்கலாம் சிரிக்கிறாங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஆமா, ஆனா அந்த நேரத்துல அந்த குழந்தை துவண்டு போகாம தனக்குள்ள சொல்லிக்குது, என்ன நடந்தாலும் நான் சிறந்தவள், என் மதிப்பு என் ஞாபக சக்தியில இல்ல. வாவ், இதுதான் அந்த மையப்புள்ளியா? நம்ம மதிப்பு நம்ம செயல்களோட முடிவை பொறுத்தது இல்ல அப்படிங்கிறது. மிகச் சரியா சொன்னீங்க. தோல்விய நம்ம மதிப்போட அளவுகோலா பார்க்க கூடாது. இது பெரியவங்களுக்கே கஷ்டமான ஒரு விஷயம். உண்மைதான். ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட நம்மள நாமளே ரொம்ப கடுமையா விமர்சிச்சுக்கிறோம். அதனாலதான் புத்தகம் சொல்லுது, நான் ஜெயிப்பேன்னு நம்புங்க, அப்புறம் அதை செய்யுங்க அப்படின்னு. இது வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, சுயகருணையும் கூட. நம்மள நாமே ஏத்துக்கிறது, ஆமா, தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போறது, நம்ம மதிப்பு நிபந்தனை அற்றதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. சரி, இந்த சுயமதிப்பை உணர்ந்த பிறகு அடுத்ததா நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நம்ம கையில் எடுக்கணும். அதுதான் 4வது பாடம். யூ ஹாவ் அ சாய்ஸ். ஆமா, உங்கள் கையில் ஒரு தேர்வு இருக்கிறது. சுய மதிப்பிலிருந்து சுய பொறுப்புக்கு நகர்ற மாதிரி. கரெக்ட். இதுல ஒரு குழந்தை தன்னை சுத்தி இருக்கிற பெரிய பசங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்குது. ஓகே. ஆனா ஒரு கட்டத்துல அது நிக்குது, தன் மனசுக்குள்ள கேக்குற ஒரு மெல்லிய குரலை கேக்குது. அந்த குரல் சொல்லுது, உனக்கு எப்பவும் ஒரு தேர்வு இருக்கு, மத்தவங்கள குறை சொல்றத நிறுத்து, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். நமக்கான பாதைய நாமளே தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தெரியுதே. அதுதான் இதுல இருக்கிற விஷயம். அது பொறுப்பு தான், ஆனா அதே நேரத்துல அது ஒரு பெரிய சுதந்திரம். உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல நீங்க உட்கார்ற மாதிரி. நம்ம தேர்வுகளுக்கு நாமளே பொறுப்பேத்துக்கும் போது நாம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்ல. சரி, இப்போ நாமளே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா அந்த பாதையில நடக்கிறது சுலபமா இருக்காதே. அங்கதான் விடாமுயற்சி தேவைப்படும். அருமையா இணைத்தீர்கள். அதுதான் நம்மள 2வது பாடமான பர்சிஸ்டன்ஸ் பேஸ் ஆஃப்க்கு கூட்டிட்டு போகுது. விடாமுயற்சி பலன் தரும். ஆமா, இதுல ஒரு குழந்தை கிட்டார் வாசிக்க கத்துக்குது. ஆரம்பத்துல ரொம்ப தப்பு தப்பா வாசிக்குது. ஆனா முயற்சியே கைவிடல. அவங்க நண்பர்கள் கூட ஏதாவது வேற வாசிக்கலாமேன்னு சொல்றாங்க. ஆனா அது உறுதியா இருந்து திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி கடைசில சரியா வாசிக்குது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, இது நீங்க புத்திசாலியா இல்லையாங்கிறத பத்தினது இல்ல, நீங்க தொடங்குற ஒன்ன பாதியில விடாம இருக்கிறத பத்தினது அப்படிங்கிறது தான். ரொம்ப முக்கியமான வரி அது. இதத்தான் இப்போ growth mindset அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சி மனப்பான்மை. ஆமா, திறமைங்கிறது பிறப்பிலே வர்றதில்ல, நம்ம கடின உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் தான் வளரும்னு நம்புறது. தோல்விய ஒரு பாடமா பாக்குறது. விடாமுயற்சியோட செயல்படும்போது கூடவே வர்ற ஒரு விஷயம் கவலை. தோத்துடுவோமோங்கிற கவலை. கரெக்ட். அதுக்கு தான் 5வது பாடம் ஃபேர்வெல் டு வரி. கவலைக்கு குட் பை. ஆமா, புத்தகத்துல ஒரு குழந்தை பரீட்சைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுது. சரியா படிக்க முடியல, தூங்க முடியல. காலையில எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட தன் பயத்தை சொல்றது. அவங்க அம்மா அந்த குழந்தைய அணைச்சு 2 பேரும் சேர்ந்து படிக்க ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ அந்த பகிர்ந்து கொள்ற தருணம் தான் அங்க முக்கியம். நிச்சயமா, குழந்தைங்களுக்கு இது பகிர்வது, பெரியவங்களான நமக்கு இது உதவி கேட்கறதோட முக்கியத்துவத்தை காட்டுது. பல நேரங்கள்ல நம்ம கவலைகளை உள்ளேயே பூட்டி வச்சுக்கிறோம். ஆமா. ஆனா நம்பகமான ஒருத்தர்கிட்ட அதை சொல்லும் போதோ இல்ல ஒரு திட்டத்தோட அதை அணுகும் போதோ அந்த கவலையோட பாதி பலம் போயிடும். கவலையை விடுறத பத்தி பேசணும். ஆனா பல நேரங்கள்ல கவலைக்கு காரணமே
மாற்றம் இல்லனா தெரியாத ஒரு விஷயத்த பத்தின பயம்தான். சரியா சொன்னீங்க. அதத்தான் 3வது பாடம் வெல்கம் தி அன்னோன் கையாளுது. தெரியாததை வரவேற்பது. ஆமா, மாற்றம்ங்கிறது ஒரு சாகச பயணம் மாதிரின்னு இந்த பாடம் சொல்லுது. இதுல ஒரு குழந்தை தன் நண்பனை பிரிஞ்சு தனியா ஒரு சம்மர் கேம்ப்க்கு போக வேண்டியிருக்கு. ஓ, முதல்ல எனக்கு அங்க யாரையும் தெரியாதுன்னு சொல்லி அழுவுது. இது பெரியவங்களுக்கும் கூட இருக்கும் இல்லையா? ஒரு புது வேலை, புது ஊருனா. ஆமா, நிச்சயமா அந்த தயக்கம் இருக்கும். ஆனா அவங்க அப்பா போய் முயற்சி பண்ணி பாருன்னு அனுப்பி வைக்கிறார். அங்க போன பிறகு அந்த குழந்தைக்கு அந்த கேம்ப் ரொம்ப பிடிச்சு போயிடுது. புது நண்பர்கள், புது விளையாட்டுகள்னு. அப்போ மாற்றம் முதல்ல பயமா இருந்தாலும் அது புது அனுபவங்களுக்கு வழிவகுக்குங்கிறது தான் பாடம். ஆமா, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்ற மாதிரி. அந்த முதலடியை எடுத்து வைக்கும்போது தான் நம்ம வளர முடியும். இதோட 7வது பாடத்தையும் சேர்த்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ஜாய் த ஹியர் அண்ட் நவ். கரெக்ட். நிகழ்காலத்தில் வாழுங்கள். நாம் ஒண்ணு எதிர்காலத்தை பத்தி பயப்படுறோம், இல்ல கடந்த காலத்தை பத்தி கவலைப்படுறோம். நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது இல்ல. ஆமா, இதுக்கு அந்த பட்டம் விடுற கதை ரொம்ப அழகா இருக்கும். சொல்லுங்க. ஒரு குழந்தை பட்டம் சரியா பறக்கலேன்னு கோபப்படுது. அப்போ அவங்க அத்தா சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லு, இலக்கை அடையிறது மட்டும் சந்தோஷம் இல்ல, அந்த பாதையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. சுத்தி பாரு, உன் தங்க சிரிக்கிறா, பட்டத்தோட நிறம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த நிமிஷத்தை ரசின்னு சொல்றாரு. நாம எப்பவுமே அடுத்த இலக்கு, அடுத்த ப்ரொமோஷன் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த பயணத்தை ரசிக்கிறது இல்ல. அதுதான், அந்த பையன் சுத்தி பார்க்கும்போது அந்த தருணத்தோட அழக உணர்றான். இலக்கு முக்கியம்தான், ஆனா அதுக்காக நிகழ்காலத்தை இழக்கக்கூடாது. இது ஒரு வகையில மைண்ட்ஃபுல்னஸ் தான். நிகழ்காலத்துல அமைதியா இருக்கிறதுன்னு பேசும்போது நம்ம மன அமைதியை குலைக்கிற ஒரு பெரிய விஷயம் கோபம். அது 6வது பாடம் பேசுது இல்லையா? பீஸ் பிகின்ஸ் வித் யூ. ஆமா, அமைதி உன்னிடமிருந்தே தொடங்குகிறது. ஒரு குழந்தை கோபத்துல பொம்மையெல்லாம் தூக்கி எறியுது. ஓகே. அப்போ புத்தகம் சொல்லுது, கோபம் வரும்போது உனக்குள்ள ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடி. 10 வரைக்கும் எண்ணு, இல்ல மெதுவா மூச்சு விடு. கோபத்தை அடக்க சொல்லல. இல்ல, கோபத்துக்கும் நம்ம செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்க சொல்லுது. ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ரெஸ்பாண்ட் பண்றது. சரி. அந்த இடைவெளியில நாம யோசிச்சு செயல்படலாம். மிகச்சரியா. கத்துறதுக்கு பதிலா நம்ம உணர்வுகளை வார்த்தைகளால சொல்லலாம். இந்த திறன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களோட உறவுகளுக்கும் வேலையிடத்துலயும் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம உரையாடலோட கடைசி பகுதிக்கு வரலாம். முழுமையான நல்வாழ்வு. 8வது பாதம் ஹெல்தி மீ. ஆரோக்கியமான நான். இது வெறும் உடற்பயிற்சி பொத்துனதில்ல. அதானே? இது உடல், மனம், ஆன்மா இந்த 3ஓட தொடர்பை பத்தி பேசுது. உங்க உடல் நீங்க நினைக்கிறத கேக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும். சக்தி வாய்ந்த வரி. ஆமா, நல்ல எண்ணங்கள், நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சி, அப்புறம் நிறைய சிரிப்பு, இதுதான் முழுமையான ஆரோக்கியம். மன அழுத்தம் உடலை பாதிக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல மனநிலை உடலை மேம்படுத்தும். கரெக்ட். இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டி. இதோட 9வது பாடமான கிரியேட்டிவிட்டி இஸ் த கீயை இணைச்சு பார்க்கலாமா? தாராளமா. படைப்பாற்றல் தான் திறவுகோள். இதுவும் ஒரு விதமான மன ஆரோக்கியம் தானே? ஆமா, படைப்பாற்றல்ங்கிறது சுய வெளிப்பாடு. இந்த பாடத்துல வர்ற குழந்தை நான் வித்தியாசமா இருக்க விரும்புறேன்னு சொல்லுது. எல்லாரும் செய்யற மாதிரி கேக் செய்யாம தனக்குன்னு ஒரு ஸ்டைல்ல புதுசா பண்ணுது. மத்தவங்க அதை விசித்திரமா பார்த்தாலும் அது தன் தனித்துவத்தை கொண்டாடுது. இது மத்தவங்க அங்கீகாரத்துக்காக வாழாம நமக்கான வழியில போறது. இன்னைக்கு சோஷியல் மீடியா உலகத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஆமா, உங்க தனித்துவம் தான் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகும்னு புத்தகம் சொல்லுது. இது வெறும் கலை மட்டும் இல்ல, பிரச்சனைகளுக்கு புது தீர்வு கண்டுபிடிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் பொருந்தும். கடைசியா 10வது பாடம் இந்த முழு புத்தகத்தோட நோக்கத்தையும் ஒரே கேள்வியில சுருக்குது. வாட் கேன் யூ கிவ்? நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா. ஒரு தாத்தா தம் பேரங்கிட்ட உனக்கு எது சந்தோஷம் தருதுன்னு கேக்குறாரு. அந்த பையன் மிட்டாய், பொம்மைன்னு சொல்றான். அது இயல்புதான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, அது உண்மைதான், ஆனா அன்பு, நட்பு, மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான நீடிச்ச சந்தோஷத்தையும் நிறைவான வாழ்க்கையும் தரும் அப்படின்னு. எனக்கு என்ன கிடைக்குங்கிற கேள்வியிலிருந்து நான் என்ன கொடுக்க முடியுங்கிற கேள்விக்கு நம்ம பார்வையை மாத்துறது. அதுதான் இந்த புத்தகத்தோட உச்சக்கட்ட பாடம். வாங்கறதுல ஒரு தற்காலிக சந்தோஷம்தான், ஆனா குடுக்கறதுல தான் உண்மையான அர்த்தமும் நிறைவும் இருக்கு. ஆக இந்த 10 பாடங்களும் சுயமதிப்பு, விடாமுயற்சி, மாற்றத்தை ஏத்துக்கிறது, நிகழ்காலத்துல வாழ்றது, பிறருக்கு கொடுக்கறதுன்னு எல்லாமே ஒன்னோடொன்னு பிணைஞ்சு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த புத்தகம் குழந்தைங்க கிட்ட கேக்குற கேள்விகளை நாம நம்மகிட்டயே கேட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? என்ன மாதிரி கேள்விகள்?
உதாரணத்துக்கு, உங்க கோபம் அதிகமாகும் போது அமைதியா உணர்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அல்லது நீங்க கடைசியா எப்போ உங்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான வழியில ஒரு விஷயத்த செஞ்சீங்க? உண்மைதான். இந்த கேள்விகள் குழந்தைகளுக்கானது மட்டுமில்ல, நம்மள சுயபரிசோதனை செஞ்சுக்க வைக்குது. நாம இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த 10 பாடங்களோட மையக்கருத்து என்னன்னா, நம்ம கவனத்தை வெளிப்புற உலகத்திலிருந்து, அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்க, வெற்றி, தோல்வி, இதிலிருந்தெல்லாம் ஆமா, அதிலிருந்து திருப்பி நம்ம அக உலகத்தை நோக்கி, அதாவது நம்ம மதிப்புகள், தேர்வுகள், மன அமைதி, இதை நோக்கி கொண்டு வர்றதுதான். 6 வயசா இருந்தாலும் சரி, 60 வயசா இருந்தாலும் சரி, ஒரு தடுக்க முடியாத வாழ்க்கையோட ரகசியம் இதுதான்னு சொல்றீங்க. இத மனசுல வச்சுக்கொண்டு உங்களுக்கான இறுதி கேள்வி, இந்த புத்தகத்தோட கடைசி பாடம் நான் என்ன கொடுக்க முடியும்னு கேக்குது. ஒவ்வொரு நாளையும் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு தொடங்குறதுக்கு பதிலா, இன்னைக்கு நான் என்ன கொடுக்க முடியுங்கிற இந்த ஒரு சின்ன கேள்வியோட நீங்க தொடங்குனா, உங்களுடைய அந்த நாள் உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.